தமிழில் பொதுவாக ஹார்ன்பில்ஸை இருவாச்சின்னு அழைக்கிறாங்க. இந்த ரீத்டு ஹார்ன்பில் மிகப்பெரிய ஹார்ன்பில்களில் ஒன்றா பார்க்கப்படுது. கழுத்தில் ஒரு மாலை அணிஞ்சது போல தொண்டையில் ஒரு பை போன்ற அமைப்பு இருக்கிறதால தான் இதை ரீத்டு ஹார்ன்பில்னு சொல்கிறாங்க. இந்த தனித்துவமான அமைப்பு இந்த பறவைகள் சத்தத்தை எழுப்பி காடு முழுவதும் எதிரொலிக்க உதவுது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆண் பறவைகளுக்கு இது பிரகாசமான மஞ்சள் நிறத்திலையும் பெண் பறவைகளுக்கு இது நீல நிறத்திலையும் இருக்கு. இதனால எளிதா ஆண் மற்றும் பெண் பறவைகளை அடையாளம் காண முடியும். இந்த ரீத்டு ஹார்ன்பில்ல பார்க்கும்போது ஒரு முகமூடி அணிஞ்சது போன்ற தோற்றம் கொடுக்கும். இந்த பறவை 1 மீட்டர் நீளம் மற்றும் கிட்டத்தட்ட 3 கிலோகிராம் எடையும் இருக்கு. இந்த பிரம்மாண்டமான பறவை உண்மையிலேயே மலைக்காடுகளோட உயரமான மரங்களுக்கு இன்னும் அழகு சேர்க்குதுங்க. இந்த பறவையோட குறிப்பிடத்தக்க அம்சம் அதன் மிகப்பெரிய வளைந்த அலகு தான். வெளிர் தந்த நிறத்துல இருக்கிற இந்த அலகு கெராட்டினால் ஆனது. அதாவது நம்ம நகம் மற்றும் முடி கூட இதே கெராட்டினால செய்யப்பட்டது தான். பொதுவா எல்லா ஹார்ன்பில்களும் ஒரே துணையோட இணை பிரியாம தன் வாழ்நாள் முழுவதும் வாழுது. இனப்பெருக்க காலத்துல பெண் பறவை ஒரு மரத்தோட பொந்துல ஒரு பெரிய குழியை ஏற்படுத்தி உள்ள நுழைஞ்சதும் சேறு, பழக்கூழ் மற்றும் சருகுகளை வச்சு மூடி தன்னைத்தானே சிறைப்படுத்திக்குது. ஒரு சின்ன துளையை மட்டுமே விட்டு வைக்குது. அடுத்த 3-4 மாதத்துக்கு பெண் பறவை இந்த கூட்டிலேயே இருந்து முட்டைகளை அடைக்காக்குது. இந்த சமயத்துல ஆண் பறவை சளைக்காம உணவை தேடி கொண்டு வந்து பெண் பறவைக்கு கூட்டோட சின்ன துளை வழியா கொடுக்குது. ஆண் பறவை தன்னோட அழகை அசைச்சு தான் எடுத்துட்டு வந்த பழங்களை ஒன்னொன்னா எடுத்து கொடுக்கறத பார்க்கறதே ஒரு தனி அழகுங்க. எவ்வளவு அழகான காதல் மற்றும் பிணைப்பை இந்த பறவைகள் பகிருது. குஞ்சுகள் வளர்ந்து பெரிதாகிற வர பெண் பறவை கூட்டிலேயே இருக்கு. அவை நன்கு வளர்ந்த பிறகு பெண் பறவை இறுதியா கூட்டை விட்டு வெளியே வருது. இதுக்கப்புறம் 2 பெற்றோர்களும் சேர்ந்து தங்களோட குஞ்சுகளுக்கு உணவளிக்குது. குஞ்சுகளுக்கு ரெக்கை முளைச்சு பறக்க தயாராகும் போதுதான் கூட்டுல இருந்து வெளியே வருது. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பெற்றோர்களோட கவனத்திலேயே இருக்கு. அதுக்கப்புறமா சுயமா இயங்க ஆரம்பிக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.